சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். இன்றைக்கு நாம் பேச போகிற ரொம்ப முக்கியமான விஷயம், ஈரானுடைய போரில் என்னென்ன நிலைகள் என்பதை நான் உங்களுக்கு சில வரிசைகள் படுத்துறதுல சில விஷயத்தை சொல்ல போகிறேன். முதலாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னால், ஈரானுடைய ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் கார்ப்ஸ் அது ஒரு முழுமையான உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஆட்சியாளர்களாக அது மாறியிருக்கிறது. இமாம் கமெனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பின்பு ஈரானில் இந்த அமைப்பு தங்களை ஒரு ஆட்சி செய்கிற ஒரு அமைப்பாக, இதுவரை அது ஒரு இராணுவ அமைப்பாக அல்குஸ் படைகளும் ஐஆர்ஜிசி பஷி போன்ற சில அமைப்புகள் இருந்தாலும் கூட, தற்போது ஈரானில் ஐஆர்ஜிசி ஒரு பவர்ஃபுல்லான ஆர்மி மட்டுமல்ல, அதிகாரத்திலும் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இதனுடைய ஒட்டுமொத்த பொறுப்பில் ஈரானுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் அலி லாரிஜானி ஆணைக்கு உட்பட்டு, அதே போன்று நாடாளுமன்ற தலைமை பொறுப்பில் இருக்கும் பக்கர் கலிபாப் இவர்களெல்லாம் இணைந்துதான் இந்த ஐஆர்ஜிசியினுடைய பவர்ஃபுல் ஆர்மியை அவர்கள் இயக்குகிறார்கள். ஒரு பெரும் செட்பேக் ஏற்பட்ட பிறகும் அது நிலைகுலையாமல் அவர்கள் இருப்பதற்கு மூல காரணம் இதுதான் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டி இருக்கிறது. உச்சபட்ச தலைவர் இறந்து போன பிறகு அது நிலைகுலைந்து போகும் என்றெல்லாம் சொல்லப்பட்ட நேரத்தில், தற்போது அவர்கள் ஏராளமான உயிரிழப்புகளை சந்தித்து வரும் நேரத்திலும் ஐஆர்ஜிசியினுடைய தலைமையின் கீழ் அந்த அமைப்பு மிக துல்லியமாக இது இயங்குவதை நாம் இப்போது கணக்கில் எடுத்துக்கொள்ள முடிகிறது. இதற்கிடையில் இன்று காலை அமெரிக்கா ஈரானோடு ஒரு இரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் செய்திகள் வருது. அது எந்த அளவிற்கு உண்மை என்பதை தெரியவில்லை. ஆனாலும் அமெரிக்கா ஈரானோடு யார் மூலமாக தொடர்பு கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஈரானோடு இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தொடர்பு கொள்வதற்கு 2 பேர் தான் இருக்கிறார்கள். ஒன்று ரஷ்யா, மற்றொன்று சீனா. இந்த 2 பேரும் அமெரிக்காவுடைய வைரிகள். ஆனாலும் கூட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அமெரிக்கா திக்குமுக்காடி வருகிறது. என்னதான் வெளியே கப்பற்படைகளை ஒழித்தாலும் அதை ஒழித்தாலும் அமெரிக்கா நிலை பெறவில்லை. அமெரிக்காவுக்கு பணம் 2ஆம் பட்சம்தான். நாள் ஒன்றுக்கு அவர்கள் பல பில்லியன் டாலர்களை அவர்கள் இழந்து வந்தாலும், அதைவிட அமெரிக்கா ஒரு பெரும் திட்டத்தில் அவர்கள் சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் இந்த நிலைகளில் பார்க்க முடிகிறது. இது 2வது பிரச்சனை. அடுத்து 3வது பிரச்சனை என்னவென்றால், இந்த போரில் நேற்று முன்தினம் கிளஸ்டர் பெலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். கிளஸ்டர் ஏவுகணைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். குறிப்பாக கிளஸ்டர் என்பது 2 வித ஏவுகணைகளை ஈரான் பயன்படுத்துகிறது. ஒன்று சுல்ஃபிகார். இது குறைந்த தூரத்தில் தாக்குதல் நடத்தும் இந்த சுல்ஃபிகார். நீண்ட தூரமாக கர்ரம்ஷோர் 4 இதுதான் ஒரு கிளஸ்டர். இது தரையிலிருந்து 7 கிலோமீட்டர் அல்லது 8 கிலோமீட்டர் மேல் இது 8 பிரிவுகளாக அது பிரிந்து இந்த வார்ஹெட்ஸிலிருந்து ஏராளமான ஏவுகணைகள், துணை ஏவுகணைகள், வெடிமருந்துகளோடு சென்று ஒரு இலக்கல்ல பலவித இலக்கையும் கொடூரமாக தாக்குவது. இப்போ நாம் நிறைய ஃபோட்டோஸு, வீடியோஸ், காணொலி எல்லாம் வரும்போதெல்லாம் நாம் பார்க்கின்ற போது இதுதான். இப்பொழுது இதை உலகத்தினுடைய அக்ரிமெண்ட் படி இது யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் உலகத்தின் அக்ரிமெண்ட்டும் ஐநாவின் செயல்பாடு எதுவுமே இல்லையே. அப்போ அவர்கள் இது யார் தடை செய்வது? அமெரிக்காவோ யூத நாடுகளோ மனிதநேயத்தோடு செயல்படவில்லை. இந்த விவகாரத்தை தாண்டி காசாவுடைய விவகாரமும் சரி, எல்லாமே அவர்கள் யாரிடத்திலும் செல்வதில்லை. ஐநாவுடைய பிரகடனமோ உலகத்தினுடைய ஜஸ்டிஸ் ஆஃப் கோர்ட் என்று சொல்லக்கூடிய நீதித்துறை பரிபாலனை எதுவுமே அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதை உள்வாங்குவதும் இல்லை, செயல்படுத்துவதும் இல்லை. அதே போன்று இந்த கிளஸ்டர் குண்டுகளை ஈரான் தற்போது ஏவி ஒரு பெரும் சேதத்தை சுல்ஃபிகார் மற்றும் கொர்ரம்ஷோர் 4 நிலைகளில் அவர்கள், அதாவது குறைந்த தூர 1000 மைல் தொலைவிலான சுல்ஃபிகார், நீண்ட தூர கொர்ரம்ஷோர், இந்த 2மே ஏவப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது.
அதனை அடுத்து நாம் பார்க்கிறது நான்காவதாக நீதித்துறையினுடைய ஈரானின் நீதித்துறையினுடைய தலைவராக இருக்கும் கோலம் ஹுசைனி மஹ்சானி எஜாஹோய் அந்நாட்டு தொலைக்காட்சிக்கு அவர் சில பேட்டியை அளித்திருக்கிறார். ஈரானுடைய நீதித்துறை தலைவர் ஹுசைனி மஹ்சானி எஜாஹாய் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியை நாம் இப்போது பார்க்க போகிறோம். அந்த பேட்டியில் அவர் சில விஷயங்களை உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஈரானுடைய நீதித்துறையும் இந்த போரை நடத்துகிறதா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. அது விரிவான விஷயத்தில் அடுத்து பார்ப்போம். இதனை அடுத்து மத்திய கிழக்கு அரபு நாடுகளை ஈரான் தாக்கி அளிக்கும் திட்டம், அதனைத் தொடர்ந்து ஈரானுடைய புலனாய்வு பிரிவு அமெரிக்க அதிகாரிகளை கண்டுபிடித்து கொலை செய்கின்றதும் நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து ஈரானுடைய குர்திஷ் படைகளின் போர், இதையெல்லாம் நடக்கின்றது. இன்கன்சிஸ்டன்ட் வித் இன்டர்நேஷ்னல் லா அப்படிங்கிறதையும் அவர் அலைஸ் என்ற கேள்விக்கும், ஈரான் இந்த கிளஸ்டர் பாம் அட்டாக்ஸை பின்னணியிலிருந்து கொத்துக்குண்டு ஏவுகணை வீசி ஈரானுடைய இதை அதிர்ச்சியிலே இஸ்ரேல் என்ற பல தகவல்கள் வருகின்றது. இந்த தகவலை நாம் பார்க்கின்ற போது ஈரான் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை நடத்தியது. அதாவது வழக்கமாக உளவாளிகளை உள்ளே ஏவி அந்த நாட்டிலிருந்து தாக்குதலை நடத்தி அழிப்பது. ஏராளமான ஆளுமைகள் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஈரானுடைய இந்த கொடூரமான தாக்குதலுக்கு, நிலைகுலைந்த தாக்குதலுக்கு இதுதான் காரணம். அமெரிக்காவுடைய CIA மற்றும் இஸ்ரேலுடைய முசாத் போன்ற அமைப்புகள் ஏராளமான தலைவர்களை, விஞ்ஞானிகளை, இராணுவ தலைவர்கள், அரசியல் தலைவர்களை கொலை செய்தது அவர்களால் தாங்க முடியவில்லை. அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் என்ற கொடூர நிலையை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இந்த போரில் இந்த யுக்தியை அவர்கள் கடைபிடிப்பார்கள் என்று ஒருபோதும் இஸ்ரேலும் நம்பவில்லை, ஈரானும் நம்பவில்லை, அதாவது அமெரிக்காவும் நம்பவில்லை. அது என்ன யுக்தி என்ற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். ஏனென்றால் அவர்கள் இந்த யுக்தி ரகசியமாக ஈரானுடைய கோலியேஷன் பார்ட்னர்களாக இருக்கும் அரபு நாடுகளின் மீது தாக்குதல் நடத்துவார்கள் என்று அவர்கள் கனவிலும் எண்ணவில்லை. 7 மத்திய கிழக்கில் 7 இராணுவ நிலைகளை துவம்சம் செய்திருக்கிறார்கள். அதில் ஒன்றுமே இல்லை. 18,000 கோடி ரூபாயை இனி உருக்குலைந்து போன நிலையில் கத்தரில் அவர்கள் நாசம் செய்திருக்கிறார்கள். ஏராளமான இராணுவ வீரர்கள், 500க்கும் மேற்பட்டவர்கள் கொலையாகி இருக்கிறார்கள். இது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அடுத்து ஆயிரக்கணக்கான ஈரான் நிலைகளை அமெரிக்கா கொடூரமான முறையில் தாக்கியும், ஈரானில் நின்று நிலைத்து வேட்டையாடும் நிலையில் அமெரிக்கா ஒன்றும் புரியவில்லை என்ற நிலையில்தான் இருக்கிறது. அதில் குறிப்பாக அமெரிக்காவினுடைய ஆயுத களஞ்சியங்கள் முழுமையாக காலியாகும் வரும் நிலையில் ஒரு சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா ஆயுதங்களுக்கு திண்டாடும் நிலைக்கு தள்ளப்படுவதை மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர், அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை எங்களை விட மிக வலிமையான ஆயுதங்கள் அதிகமாக ஈரான் வைத்திருப்பதை அவர் சுட்டி காட்டுவதிலிருந்து அமெரிக்காவுடைய கணக்கு மீண்டும் பொய்ப்பித்து நீண்டகால போருக்கு அது வழிவகுத்தது. அமெரிக்கா ஒரு ஷார்ட் டைம் குறைந்த கால போரை நடத்த முன்னெடுத்தார்கள். ஆனால் இது நீண்டகால போராக உருமாறி இருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானின் உள்ளே உளவாளிகளை அனுப்பி தாக்குதல் நடத்திய நிலையில் அதே பாலிசியை மற்ற நாடுகளில் அமெரிக்க இராணுவ நிலைகளை முழுமையாக அழிக்கும் என்றும் ஈரான் அரபு நாடுகளிலே ஊடுருவச் செய்து இராணுவ தளவாடங்கள், இராணுவ நிலைகளை முழுமையாக அளித்திருக்கிறார்கள். அமெரிக்கா ஈரான் போரில் சமாதானம் செய்ய வேண்டும் என்று கனடா மற்றும் ஜெர்மன் முயற்சி செய்வதும், கனடாவுடைய அதிபரும் அல்ஃபோன்ஸ், குறிப்பாக ஆஸ்திரேலியாவும் மத்திய கிழக்கில் நாங்கள் அவர்களோடு நிற்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கிடையிலே நேட்டோ நாடுகளின் மத்தியில் அமெரிக்க எதிர்ப்பு அதிகரிக்கும் வகையிலே ஸ்பெயின் முழுமையாக அமெரிக்காவுக்கு எதிரான டேங்கர்களை நகர்த்த உத்தரவிட்டிருக்கலாமல் அமெரிக்காவை பயங்கரமாக கண்டித்திருக்கிறது. அதே போன்று யூகேயும் கண்டித்திருக்கிறார்கள். பிரித்தானியாவில் டிகோ கோர்சியோ, அதே போன்று RAF
ஃபயர்ஃபோர்டை அனுமதிப்பதற்கு பிரித்தானியாவும் பிரிட்டனும் மறுத்திருக்கிறது. அமெரிக்காவை காப்பாற்ற ஐரோப்பிய ஒன்றியம் முயலும் நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவை கைவிடுகிறதா என்கின்ற ஒரு பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. அமெரிக்காவை விட மிகவும் அதிகமாக ஈரான் ஆயுதங்களை தயாரித்திருக்கிறது என்று மார்க்கோ ரூபியோ பேசிய செய்தி நான் உங்களுக்கு இதற்கு முன்பு சொல்லியிருந்தேன். ஈரானை பொறுத்தவரை அவருடைய தலைவர் இறந்ததால் அவர்கள் வெறி பிடித்த ஒரு இராணுவமாக மாறியிருக்கிறார்கள். இஸ்ரேல் இராணுவம் ஈரான் போர் விமானம் மற்றும் சாப்பர்கள் என நினைத்து சில பெயிண்டிங், அதாவது வெறும் ஓவியங்களின் மீது அவர்கள் தாக்குதலை நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த போர்ல ஈரான் ஒரு யுக்தியை பயன்படுத்தினாங்க. ஏவுகணைகளை போன்று பெயிண்டிங் செய்யப்பட்ட பொம்மை ஏவுகணைகளை அவர்கள் வீசினார்கள். இது ஒரு பெயிண்டிங், ஆனால் ஆட்டோமேட்டிக்கா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதனை தடுக்கும் பொருட்டு ஏராளமான ஏவுகணைகளை, உதாரணத்துக்கு சொன்னால் 35,000 அமெரிக்க டாலருக்கு வீசப்படுகிற ஒரு ட்ரோனை அவர்கள் தடுக்க வேண்டுமென்றால் 4 முதல் 5 கோடிகளை அவர்கள் செலவு பண்ண வேண்டும். இந்த நிலையில்தான் அமெரிக்காவை ஏமாற்றுவதற்கு அல்லது இஸ்ரேலை ஏமாற்றுவதற்கு பெயிண்டிங் ஏவுகணைகளை அனுப்பி ஏராளமான ஏவுகணைகளை, அதாவது அமெரிக்காவுடைய வந்து பேட்ரியாட், தாட் போன்றவைகளும் அயன்டோம், டேவிட் சிலிங்கிலிருந்து ஏவப்பட்டிருக்கிறது. எல்லாமே வேணிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு விஷயம் நேற்று நடந்த கதறலுக்கு மத்தியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஈரான் வீசிய ஒரு ஏவுகணை, ஒரே ஒரு ஏவுகணை டெல் அவியுல் இஸ்ரேலில் 27 கட்டடங்கள் நாசமடைந்த நிலையில் மனிதர்கள் இந்த தாக்குதலை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள்? இஸ்ரேலை பொறுத்தவரை பல்லாயிரக்கணக்கானவன் இறந்து போயிட்டாங்க. பெஞ்சமின் ஓடியே போயிட்டான், மனுஷன் அங்கே இல்லை, எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை வெறித்தனமாக ஏவுகிற வீடியோ காணொலிகள் தற்போதுதான் வெளியாகி இருக்கிறது. ஏவுகணைகளை வீசும் நிலையில் உயிரிழந்த மக்கள் தொகை தொடர்ந்து பயங்கரமாக அதிகரிக்கின்றது. எவ்வளவுதான் அவர்கள் தடுத்தாலும் அதற்கு சாத்தியமில்லை. எப்படியாவது உண்மை வெளிவருகிறது. கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்படுகிறார்கள், கொத்து கொத்தாக மக்கள் வெளியேறுகிறார்கள். எங்கே? நான் இப்ப சொல்றது அவ்வளவு இஸ்ரேல் தான். ஈரான்ல ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்து போயிட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கேயும் கடுமையான தாக்குதல்களை அமெரிக்கா நடக்கிறது. அதற்கு சமநிலை அல்லது சற்று அதிகமாகவே அவர்கள் தாக்குதலை ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குறார்கள். அமெரிக்காவுடைய ஸ்டேட்மெண்ட் படி ஈரானுடைய கப்பற்படை முழுமையாக அழிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு கப்பலில் 100 பேர் இறந்திருக்கிறார்கள். முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்றால் எப்படி என்று தெரியவில்லை. ஆப்ரஹாம் லிங்கன் இடத்தை காலி செய்து மிகவும் தள்ளி சென்று விட்டார்கள். அதையும் நான் சொல்கிறேன். அடுத்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் யுஏஇயில் இருக்கக்கூடிய அமேசான் டேட்டா சென்டர் முழுமையாக காலி. 11 மணி நேரம் ஆகியும் எந்த ஒரு தகவலும் அந்த டேட்டா சென்டர்லேருந்து பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதையும் நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் அது ஒரு பாதுகாப்பான மண்டலமாக துபை, அபுதாபி மாறி இருக்கிறது. இதற்கிடையிலே அமெரிக்கா பல பில்லியன், கிட்டத்தட்ட 8 பில்லியன் US டாலர்கள், இந்திய மதிப்புக்கு 70,000 கோடி ரூபாயை முதலீடு செய்வதற்காக யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் முதலீடு செய்யும் நிலையில் வெளிநாட்டு கம்பெனி, குறிப்பாக மைக்ரோசாஃப்ட்வேர், இதெல்லாம் ஈரான் மிகுந்த வல்லமையான தாக்குதலின் மூலம் இனி முதலீடுகள் அங்கே வருமா என்பது ஒரு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 2028 மைக்ரோசாஃப்ட்வேர் நிறுவனம் நான் இப்பொழுது சொன்ன 8 பில்லியன் டாலர்கள் வரை முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்த நேரத்தில் தான் அமேசான் டேட்டா சென்டர் காலி செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர்களுக்கும் இந்த முதலீடுகள் குறித்து பெரும் பதட்டம். இதற்கிடையிலே இஸ்ரேலில் மிக முக்கியமான நிலைகளில் கடுமையான தாக்குதல், பல நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள், ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள், ஒரே நேரத்தில் பலிஸ்டிக் மிசைல்கள், ஏவுகணையில் இதை தடுப்பதற்கு டிஃபென்ஸ் சிஸ்டமே முடியாது, தடுக்கவே வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டாங்க இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட்ஸ். எங்கு பார்த்தாலும் மரண ஓலம் மற்றும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டோட்டலி விச் ஹஸ் பீன் கொலாப்ஸ்டு. அதே போன்று ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது ஏவுகணை தடுப்பு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக ஃபெயில், கொலாப்ஸ்டு, கன்ஃபியூஸ், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஒன்றுமே பண்ண முடியாது. நூற்றுக்கணக்கில் அடிக்கிறாங்க, நூற்றுக்கணக்கில்.
அதே போன்று முஜித்தபா ஆயத்துல்லா கமேனியுடைய மகன் முஜித்தபா கெமைனி புதிய தலைவர் நியமனமாக நடைபெறும் இடத்திலும் அவர்கள் துல்லியமான தாக்குதலை ஆலோசனை கூட்டத்தில் நடத்தி பலர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் ஈரானுக்கு இருக்கிற ஒரு பெரிய செட்பேக் வேற ஒன்றும் இல்லைங்க. ஏராளமான உயிரிழப்புகள் மக்களை தவிர்த்து ஈரான் இராணுவத்திலும் ஈரான் சயின்டிஸ்ட் மற்றும் பலர் தொடர்ந்து கொல்லப்பட்டால் ஈரான் இதை எப்படி அவர்கள் சமாளிக்கப் போகிறார்கள் என்ற கேள்விக்கு பதில் தெரியவில்லை. ஆனால் ஈரான் வலிமையாக இருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய மார்க்கோ ரூபியோ நீண்டகால போருக்கு ஈரான் ரெடி. ஆனால் இன்றைக்கு காலை தற்போது கிடைத்திருக்கிற தகவல், அமெரிக்க செனட் கடும் கண்டனத்தை யாருக்கு தெரிவித்திருக்கிறார்கள்? டொனால்ட் ட்ரம்புக்கு தெரிவித்திருக்கிறார்கள். எந்த சமீட்சையும் எந்த உத்தரவும் எந்த அனுமதியும் பெறாமல் தன்னிச்சையாக இந்த மனிதர் தாக்கியிருக்கார் என்று அமெரிக்க செனட் கடும் கண்டனம். உலக அளவிலே வரும் ஒரு செய்தி, இந்த போரை யூரோப்பிய யூனியன் விரும்பவில்லை, அமெரிக்கா விரும்பவில்லை, மத்திய கிழக்கு விரும்பவில்லை, ஈரான் விரும்பவில்லை, யாரும் விரும்பவில்லை. ஒன்றுதான், பெஞ்சமின் நெதன்யாகு என்ற ஒரு மனிதனுக்காக உலகில் இத்தனை உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கிறது. பயங்கரமான தீவிரவாதம் தான் இது. இதை பேசி சமாதானம் செய்வதற்கு, சமாதானத்தை நோக்கி அவர்கள் முன்னெடுத்து ஒரு அமைதி சூழ்நிலையில் இத்தனை உயிர்கள் கண்டிப்பாக போயிருக்க வேண்டாம். அது எந்த உயிராக இருந்தாலும் சரி. ஏராளமான இஸ்ரேல் மக்கள் தங்கள் குழந்தைகளை, பெண்கள் நிறைய பேர் இறந்து போய்விட்டார்கள். ஈரானிலும் அப்பாவிகள், அதே போன்று மத்திய கிழக்கில். இது எல்லாவற்றுக்கும் காரணம் பெஞ்சமின் நெதன்யாகு தான் என்ற உண்மை வெளியே வந்திருக்கிறது. இந்த இரண்டு பேரும் செய்த ஒரு பெரிய தவறினால் இன்றைக்கு சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரகசிய பேச்சுக்கு அமெரிக்கா தூது அனுப்பியிருப்பது வந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த ரகசிய பேச்சுகள் குறித்து தோல்வியுற்ற பெஞ்சமின் நெதன்யாகு வெள்ளை மாளிகையில் கேட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. அவர்கள் அதை மறுத்திருக்கிறார்கள். வேறு நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்ல போவதில்லையே, மறுக்கத்தான் செய்வார்கள். அது பின்னாலே வரும் அந்த விவகாரங்கள். இந்த மாதிரி பல்வேறு அப்டேட்ஸ் இப்போ வந்திருக்கிறது. போர் உச்சபட்ச உக்கிரம நிலையை இருந்திருக்கிறது. கடைசியாக ஈரானுடைய தரப்பில் அமெரிக்காவை நாங்கள் நம்ப போவதில்லை, எங்களால் முடியும் அளவிற்கு கடைசி வரை தாக்கி அழிக்கப் போகிறோம் என்பதை மட்டும் தற்போது செய்தியாக வந்திருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. Super Sarvana Stores.